நாம் வெளிநாட்டினருடன் பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம். ஒபாமா மிகச்சிறந்த பேச்சாளர். அப்போ ஒபாமா என்ன பண்ணுவாராம், ஒரு அலுவலகத்துக்குள் நுழைகிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் கை குலுக்குவாராம். நீங்கள் அவ்வளோ பெரிய அமெரிக்க அதிபர், அவர் வந்த உடனே எல்லாத்தையும் கை குலுக்கி, நல்லா இருக்கீங்களா, எப்படிமா இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு பாதி டென்ஷன் அங்கேயே குறைஞ்சிடுச்சு. வாசலில் உள்ளே செல்லும் பொழுது இயல்பாக இருக்கும். அதே போல் மற்றொரு விஷயம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது. பலருக்கும் இன்று மேடை பேச்சாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. எல்லாருக்குமே ரீல்ஸில் புகழ் பெறணும், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் சமூக வலைத்தளங்களிலே புகழ் அடைய வேண்டும் என்றார். இது சொல்கிறேனே, ஜாதக ரீதியாக பார்த்தால் உங்களுக்கு 3ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் பேச்சுத்தன்மை, கம்யூனிகேஷன் எல்லாம் சிறப்பாக வரும். லக்னாதிபதி 3உடன் தொடர்பு இருந்தாலும் நன்றாக வரும். இதுக்காக லக்னாதிபதி 3உடன் தொடர்பில் இல்லையே அப்படின்னாலும், ஏனென்று சொன்னால் நீங்கள் இணையதளத்தில் ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கும் பொழுது அதனால் உங்களுக்கு வருமானமும் ஏற்படவும் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிவகையிலும் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய துணிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மெயினாகவே மிஞ்சி போனால் தீபாவளி சீசனில் 1,00,000 பேர் வருவான். 5 நாளில் 1,00,000 பேர் வருவான். இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் 1,00,000 பேர் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். வியூஸ் கிடச்சிருது. நாம் எங்கேயும் தேடி போக தேவையில்லை. மிகப்பெரிய விளம்பரப்படுத்தினால் கூட மிகப்பெரிய கடையிலே சென்னையிலே உங்களால் 5 நாளில் 1,00,000 பேரை தான் வரவழைக்க முடியும். ஏன்னா இட வசதி அவ்வளவுதான். ஆனால் சாதாரண செல்பேசியிலே நீங்களே 1,00,000 பேர் வீட்டுக்குள்ளே போயிடலாம். நல்ல கருத்துக்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. கண்டிப்பாக.